மிலாடி நபி விடுமுறை நாளான இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்து சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். மேலும் உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற ஊட்டி மலை ரயிலில் பயணம் செய்ய அதிக அளவில் ஆர்வம் காட்டினர். புரட்டாசி முதல் நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதர் புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை முதல் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியுடன் கண்ணாடி அறையில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருள இறையருள் பெற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி ஊட்டு வாழ்மடம் பகுதியில் உள்ள தேஜஸ்வி பெண்கள் குழந்தைகள் காப்பகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 74வது பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாஜக மாவட்ட பொருளாளர் முத்துராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி கலந்து கொண்டு காலை உணவு வழங்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தேச விரோதி என விமர்சனம் செய்த தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜாவை கண்டித்து ஈரோட்டில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பில் மாநகர தலைவர் திருச்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராஜாவை விமர்சித்து கோஷங்களை எழுப்பினர். தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆனைமலையில் திமுகவினர் வார்டு வாரியாக கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். ஆனைமலை முக்கோணத்தில் நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த முன்னோடி பெண் உறுப்பினர் பட்டத்தரசி கட்சி கொடியேற்றினார். தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேரூராட்சியின் அனைத்து வார்டுகளிலும் திமுக கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பென்ஷனர் நலச்சங்கம் சார்பில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் பிரச்சினைகளை 100 நாளில் தீர்த்துக் கொடுப்பேன் என்ற தமிழக முதலமைச்சரின் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும், பணி ஓய்வு பெற்று 2 ஆண்டுகள் ஆகியும் ஓய்வுகால பண பலன்களை வழங்காமல் காலம் தாழ்த்துவதை கண்டித்தும் பெரம்பலூர் மாவட்டத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தீரன் நகர் முன்பாக சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பெரம்பலூர் போலீசார் கைது செய்து அங்குள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழா பதிவாளர் பொறுப்பு வகிக்கும் விஸ்வநாதமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கலந்து கொண்டு வெளி வளாகத்தில் உள்ள முழு உருவ பெரியார் சிலைக்கு பதிவாளருடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனை அடுத்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் களியன்விளை கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தெருக்குழாய் மூலம் வாரத்திற்கு ஒரு நாள் குடித்தண்ணீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் குடிநீர் சரிவர போதவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேவையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தமிழகம் மற்றும் கர்நாடக காவிரி கரையோரங்களில் பெய்த மழையின் அளவு முற்றிலுமாக குறைந்ததன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து குறைந்து வினாடிக்கு 8000 கன அடியாக நீடித்து வருகிறது. இந்த நீர்வரத்தால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க மாவட்ட நிர்வாகம் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அனுமதி வழங்கியுள்ளது. விஸ்வகர்மா ஜெயந்தி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் வ.உ.சி. தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் பொன்வெளி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ விஸ்வகர்மா காயத்ரி தேவிக்கு சிறப்பு அபிஷேக புஷ்ப மலர் அலங்காரம் பூஜை நடந்தது. அதனைத் தொடர்ந்து செண்டை மேளங்கள் முழங்க முக்கிய வீதியின் வழியாக சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பொன்வெள்ளி ஆபரண தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் விழா குழுவினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.